ஹalleluya, குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? பொழுது விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் இல்லையா? அங்க ஒரு சிறிய ஜபத்தோடு ஒரு சுருக்கமான செய்தியை தியானித்து விட்டு புறப்படுவோம். ஒருவேளை நீங்க இப்பொழுதே ஆலயத்துக்கு புறப்பட்டு இருந்தால் மத்தியான நேரத்திலே திரும்ப இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்கலாம். கண்களை மூடுங்க, ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாளை கனம் பண்ணும்படியாக பரலோக ஆசீர்வாதங்களோடு உம்மை ஆராதிக்கும்படி எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கும் நாமம் தரிக்கப்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை என்று தாமதமாக எழுந்திருப்பாங்க. ஏனென்றால் இது விடுமுறை நாள் இல்லையா என்று. யாருக்குங்க விடுமுறை? ஒருவேளை நீங்க கேட்கலாம், பைபிள்ல கூட இருக்கு இல்லையா, தேவன் ஓய்வெடுத்தார் என்று. நாங்க கூட ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை என்று. அந்த ஓய்வு உங்களுடைய சரீர பிரயாசத்துக்கு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உள்ளான ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்ள முழுமையாக பயன்படுத்த வேண்டிய நாள் இந்த ஒவ்வொரு கர்த்தருடைய நாளும். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவதை ஒரு வழக்கமாக வைக்க வேண்டும். ஒரு முறை உங்களுடைய வேதத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. நாளாகமத்தின் 2வது புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து, எசேக்கியா வாலிப வயதிலே ஜஸ்ட் 25 இயர்ஸ் இருக்கும்போது ராஜாவானாருங்க. அவர் ராஜாவான உடனே முதல்ல அவர் செய்த வேலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய ஆலயம் பாழாகி கிடந்தது. முன்பு இருந்த ராஜாக்கள் எல்லாம் அதை பாழடைந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க. அந்நிய தேவர்களை வணங்கி பரலோக தேவனை அவங்க அலட்சியப்படுத்தினாங்க. ஆகவே முதல்ல தேவ ஆலயத்தை சீர்தூக்கி இருக்கிற நிகழ்வுகளை சரி செய்து ஆசாரியர்களை நியமித்து லேவியர்களை வரவழைத்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு அதிகாலமே அவர் எழுந்து விட்டார். அதிகாலமே எழுந்து பட்டணத்திற்கு, அது இல்லங்க, ஒரு சிலர் நாங்க ஏர்லி மார்னிங் சர்வீஸ்க்கு தான் வருவோம், அதிகாலை சர்வீஸ்க்கு என்று சொல்லுவாங்க. அந்த காலையில சர்வீஸ்க்கு நாங்க போய்விடுவோம். அந்த நாளிலே மற்ற நேரம் எல்லாம் எங்களுக்கு வேற வேலைகள் இருக்கிறது, அங்க 1 மணி நேரம் சர்வீஸ்க்கு வந்துட்டு போயிடுவோம் என்பாங்க. அப்படி அல்ல, கர்த்தருடைய நாளிலே முழுவதும் அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அப்படியாக பழகுங்க. அதிகாலமே எழுந்து சூரியன் உதிப்பதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவர் துதிக்கு பாத்திரர். இவர் அதிகாலமே எழுந்தது எதற்கென்றால் மற்றவங்களை எழுப்புவதற்கு. தாய்மாரே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே எழுந்திருக்கிறீங்க, சமைக்கிறதற்கோ என்னமோ. உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி விடுகிறீங்களா? உங்க கணவரை நீங்க ஊக்கப்படுத்துகிறீங்களா? கிளம்புங்க நம்ம போவோம், நான் ஆயத்தம் என்று அதிகாலமே எழுந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். ஆலயத்துக்கு போகும்போது நீங்க யாரையாவது கூட்டிட்டு போவீங்களா அல்லது நீங்க மாத்திரம் போய்விட்டு வந்து விடுவீங்களா? பாருங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போது வீட்டார் எல்லாரோடும் போகிறீங்களா? வீட்டார் மட்டும் போதுமா என்ன? நீங்க வழியில போகும்போது சுற்றாருக்கும் தெரிந்தவர்களுக்கும் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகலாம் என்று அழைக்கிறீங்களா? ஒரு ஃபங்க்ஷன்னா கூப்பிட்டுக் கொள்வீங்க. டிஸ்கவுண்ட் சேல் என்றால் உடனே அவங்களுக்கு இவங்களுக்கு போன் அடிச்சு கூட்டமா போகிறாங்களே. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் டிஸ்கவுண்ட் சேலை விட மலிவானதா அது? ஐயோ, எவ்வளவு விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஆலயத்துல பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஆசை இல்லைங்க, நம்மை போல தேவன் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்மையான கிறிஸ்தவனுக்கு இருக்கும். நீங்க ஒரு வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும் போது நான் சொல்ல அவசியம் இல்ல, சோசியல் மீடியா மூலமா ஒரு வசனத்தை கேட்கிறீங்க, பா தேவன் என்னோடு பேசினாரு, என் சந்தேகங்கள் தீர்ந்தது என்று தோணும் பொழுது, இதே சூழ்நிலையில இருக்கிற என் நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த தேவ செய்தியை கேட்க சொல்லி ஷேர் செய்வோம் என்று அந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ண முடிந்தால் அது அவ்வளவு கஷ்டமா? சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் அது, எவ்வளவு செலவாகும் அது?
ஆனால் அந்த தேவ செய்தி சடனா அவங்க செல்ல வரும்போது அவங்க எதிர்பாராம கேட்கும்போது தேவன் அவங்கள சந்தித்தால், அவங்க விசுவாசத்தில் விருத்தி அடைந்து அவங்க ரட்சிக்கப்பட்டால் உங்களுக்கும் அதன் பிரதிபலன் வரும். இன்றைக்கு ஆசையே இல்லை. நாமே ஆஃப் அண்ட் ஆன்ல பார்த்து கொண்டிருப்போம். சில முறை கேட்போம், சில முறை கேட்க மாட்டோம், சில முறை பார்ப்போம், சில முறை பார்க்க மாட்டோம். அந்த அலட்சியமும் உதாசீனமும் ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு அதிகமாகி விட்டது இந்த கடைசி காலத்துல. ராஜாவா இருக்கிற போதும் ஆலயத்தை அவர் சரி செய்த பின்பும் எல்லாருக்கும் முன்பாக அதிகாலம் எழுந்திருக்கிறார். பிரபுக்களை எல்லாம் கூட்டிக் கொள்கிறார். பரிசுத்த இடத்துக்குள்ள செல்லுகிறார். 21ஆம் வசனத்துல ராஜ்யபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் பாவ நிவாரண பலிக்காக 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியர் ஆகிய ஆரோனின் புத்திரருக்கு கட்டளையிட்டான். யாருக்காக? தேவனுடைய ஆலயத்துக்கு போவது உங்களுக்காக மாத்திரமல்ல, சென்று ராஜாக்களுக்காய், அதிகாரிகளுக்காய், ஜனங்கள் எல்லாருக்காக நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய துதியே பலிகள். நம்முடைய விசுவாச அறிக்கை, விசுவாசத்துடைய ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறாரு, மொத்த உலக பாவ நிவாரணத்திற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசித்து உங்க உதடுகளால் அவரை துதித்தால், துதியும் ஸ்தோத்திர பலியும் அவருக்கு செலுத்துகிறீங்க. ஆலயத்துக்கு செல்லுவது வெறும் நம்முடைய நலனுக்காக ஜெபிக்க மாத்திரமல்ல, தேசத்தின் நலனுக்காக ஜெபிப்பதற்கு, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனின் பிள்ளையாய் உலகத்தையே நேசித்த ஆண்டவரை அறிந்த விசுவாசியாக உலகம் முழுவதற்காக நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே மன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் நீங்க சௌக்கியமா இருக்க வேண்டும் என்றால் எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக ஜெபியுங்க. அவங்க செய்கிற தீர்மானங்கள், அவங்க எண்ணங்கள் தேவனின் கைகளில் வாய்க்கால போல திருப்பப்படுமாகவே தேவனுக்கு நினைப்பூட்டுங்க. ஆலயத்துக்கு சென்று விண்ணப்ப ஜெபம் செய்கிறீங்களா? ஆலயத்துக்கு சென்று தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்கள் தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபித்தால் பரலோகத்திலிருந்து அவர்கள் ஜெபத்தை நான் கேட்டு அவர்களின் பாவங்களை மன்னித்து அவங்க தேசத்தை சுகப்படுத்துவேன் என்றார். தற்போதைய தேசங்களின் சூழ்நிலை பயங்கரமாக இருக்குங்க. பகையோடு, விரோதங்களோடு, யுத்தம். யுத்தம் என்றால் அதற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் கொல்லுவது. அவ்வளவுதான், ஒருவரை ஒருவர் நாசம் செய்து கொள்வது. நம்முடைய சொந்த கைகளாலே நம்முடைய கண்களையே நாம குத்திக் கொள்வது போல. உலக யுத்தங்களால பாருங்க, இப்பொழுதே மாசுபாடு அதிகமாகிவிட்டது. பக்கத்து நாட்டில் யுத்தம் என்றால் எங்களுக்கு என்ன நினைத்தால் அதனுடைய போரினுடைய விளைவுகள் அவைகளை நாமும் கூட சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பஞ்சங்களும் வறட்சிகளும் பயங்கரமான விபத்துகளால் இன்றைக்கு எவ்வளவோ நஷ்டம் உண்டாகுது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவது, தேவ சமூகத்திலே அநேகருக்காக விண்ணப்பம் செய்வதற்கு. இன்னொன்று செய்கிறார் எசேக்கியா 25வது வசனத்தில், அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கின்ற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்களை அவன் நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. விண்ணப்ப ஜபங்கள் மாத்திரம் அல்ல, கர்த்தரை நாம துதி ஆராதனையோடு அவரை கனப்படுத்த வேண்டும். ஆலயத்திலே பாடல்களை பாட வேண்டும். சுர மண்டலங்களாலே குரலை உயர்த்தி பிள்ளைகளின் சத்தத்தோடு அவரை ஜீவன் உள்ள உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் துதிக்க வேண்டும். துதிக்கும்படியாய் நாம ஆலயத்துக்கு போகிறோம். எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தாரோ நினைவு கூறுவதற்கு, நமக்கு தந்த ஆரோக்கியத்திற்காக, ரட்சிப்புக்காக, நமக்கு தந்த பிள்ளைகளுக்காக, நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே அருமையான உபகரணங்கள் இருக்க வேண்டும். அது யார் வேண்டுமானாலும் அவங்க உபயோகப்படுத்த அல்ல. இந்த வாத்தியங்கள் வாசிக்கிறவர்களும் அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ரட்சிப்பில்லாதவர்கள் எவ்வளவு நல்லா வாத்தியம் வாசித்தாலும் தேவ ஆவியின் காரியம் அங்க பார்க்க முடியாது. எங்களுடைய சபையில வீட்டிலே பிறந்து கைப்படைந்தவர்களாகிய எங்க சபையில இருக்கிற பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து
தேவனுடைய ஊழியர்களின் மகன்கள் வாத்தியங்கள் வாசிப்பதும், ஆலயத்தின் ஊழியங்களிலே விசுவாசிகளின் பிள்ளைகள் அவங்க பங்கேற்பதும் சம்பளத்துக்காகவோ கூலிக்காகவோ அல்லாமல் தேவனை கனப்படுத்துவது நடக்கிறது. உங்களுடைய ஆலயங்களை உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. உங்க வாலிபர்களை ஆலயத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய தேவனுடைய கரத்துல பயன்பட விடுங்க. தேவனின் பாத்திரமாய் பயன்படும்படியாக அவங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. அப்பொழுதிலிருந்து ஆராதனைகள் தொடங்கியது. தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கியது. ஆராதனையும் ஆரம்பமானது. கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதும் கர்த்தரை ஆராதிப்பதும் கடைசியாய் 30ஆம் வசனத்துல தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் என்று எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி சொன்னபோது அவர்கள் மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து ஆராதனை செய்தார்கள். ஆராதனை செய்வதற்கு தேவாலயத்துக்கு செல்கிறோம். தேவன் தெரியப்படுத்தின தேவ செய்தியை கேட்பதற்காக. நம்முடைய குறுகிய மனது அது விசாலமான இருதயமாய் மாறுவதற்காக. நம்முடைய பஞ்சங்கள் வறட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு, நம் சாபங்கள் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு, நம்முடைய குறைவுகள் தேவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு, நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியே வருகிறோம் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் தேவாலயத்துக்கு சென்று வரும்போது நினைவு கூர்ந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். அவசரமா ஆலயத்துக்கு கிளம்புகிறீங்களா? சரி, இந்த அதிகாரத்தை பின்பு வாசித்து தியானிங்க. ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் எங்கெங்கே இந்த காலை நேரத்தில் ஆராதனைகள் நடக்கிறதோ ஆங்காங்கே உம்முடைய ஆவியின் காரியங்கள் நடக்கும்படியா உதவி செய்யுங்க. சிலருக்கு இது ஈவினிங்கோ, ஆஃப்டர்நூனோ, மிட் நைட்டோ, எந்த நேரமா இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அனுகூலமே. ஆகவே இந்த யூடியூப்ல யார் யார் எந்தெந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய வசனத்தை பார்த்து கொண்டு ஒருமனப்படுகிறார்களோ, அங்கங்கே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கிறவர்களாக பெயர் கிறிஸ்தவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆவிக்குரிய தாகமுடையவர்களா இருக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 8939801234 நீங்க தெரியப்படுத்துங்க. உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்துங்க. கர்த்தரை அதிகமாய் துதிக்கவும் இன்னும் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடரவும் உதவி செய்தவர்களாக இருப்பீங்க. உங்களுக்காக எப்பொழுதும் நாங்க விண்ணப்பம் செய்கிறோம். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான கல்வாரி சபையில் நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். உங்களுக்கு முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியும் கேளுங்க, தேவ ஆராதனையிலையும் பங்கு பெற்றுக் கொள்ளுங்க. உங்க ஆலயத்துக்கு போகணுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?